Hello, my dear friends. In this video, we are going to see one more previous year question from theory of computation. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டினோட அதே ஸ்டைல்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கும். பட் நான் இந்த கொஸ்டினை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுல உங்களுக்கு சில சிம்பிள்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மூலமா நீங்க கொஸ்டின்ஸை இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஆன்சர் பண்ண முடியும். இதுவும் ஒரு டெஃபினட் டைப் ஆஃப் கொஸ்டின், திருப்பி திருப்பி கேட்கிற டைப் ஆஃப் கொஸ்டின். அதனாலதான் இந்த கொஸ்டினை வச்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிளா ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரெப்ரசன்டிங் தி லாங்குவேஜ் L is equal to a power n such that n greater than or equal to 4 is அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நான் இப்ப படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்வு ஏற்பட்டிருக்கும். இத நான் வந்து இங்கிலீஷ்ல படிச்சேன். ஓகேவா? இந்த பர்டிகுலர் பார்ட்டை நான் என்ன பண்ணேன்னா இங்கிலீஷ்ல படிச்சேன். ஓகே, தட் இஸ் ஐ எம் ரீடிங் திஸ் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் இங்கிலீஷ். அது எப்படி பாசிபிள்னா, ஃபர்ஸ்ட் நான் இதை திருப்பி எழுதி உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன். L is equal to a power n அப்படின்னு இப்ப ஒரு கோடு போட்டிருக்கானா, இந்த கோட்டுக்கு பேர் தான் such that. ஓகேவா? L is a power n such that n greater than or equal to 4 அப்படிங்கிற இந்த லாங்குவேஜுக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் தேவைப்படும், இந்த லாங்குவேஜுக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கறத அவன் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேவா? சோ we are going to create a deterministic finite automata. ஓகே, நம்ம ஒரு deterministic finite automata கிரியேட் பண்ண போறோம். அந்த deterministic finite automataக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லணும். சோ எப்பவுமே deterministic finite automata எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, for a set of strings தான் கிரியேட் பண்ணுவோம். அப்ப கொடுத்திருக்கிற இந்த எல்லுக்கு என்னென்னலாம் பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அந்த டிஎஃப்ஏவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதுக்குள்ள என்னென்னலாம் அடக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சோ தட் யூ வில் கம்ஃபர்டபிள். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அந்த மெத்தட்லயே போய் பார்ப்போம். எல் என்ன கொடுக்குறான்னா, எல் இஸ் ஈக்குவல் டு W is a set of string start with a அப்படின்னு கொடுத்துறான். அவனே கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கான், சிக்மா ஈக்குவல் டு a, b அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்ப பாசிபிள் ஆல்பபெட் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா a, b. அதை வச்சு அவன் என்ன சொல்றான்னா, ஏல ஸ்டார்ட் ஆகிற ஸ்ட்ரிங் எல்லாம் கொடு அப்படிங்கிறான். அப்ப உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, W ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸ்ல என்ன வரும், எப்சிலான் வரும், a வரும், b வரும், AA, AB, BA, BB followed by that AAA, AAB and so on up to BBB வரும். இது ஃபுல்லா போயிட்டு இருக்கும். இப்ப நம்ம ஜெனரலா நமக்கு தெரிஞ்ச மெத்தடாலஜில என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அதாவது கொடுத்திருக்கிற இந்த லாங்குவேஜ்ல என்னோட டபிள்யூவை யாரெல்லாம் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு டிக் அடிப்போம். கரெக்டா? ஸ்டார்ட்ஸ் வித் ஏ அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப எப்சிலான் வராது, வெறும் ஏ வரும், பி வராது, ஏஏ வரும், ஏபி வரும், பிஏ வராது, பிபி வராது, ஏஏஏ வரும், ஏஏபி வரும். கரெக்டா? சோ இப்படிதான் எழுதுவோம். அப்ப இந்த எல்லுக்கான டபிள்யூ யாரெல்லாம் அப்படின்னு நீங்க எழுதுனீங்கன்னா, W ஈக்குவல் டு ஏ, ஏஏ, AAB, AAA, AAB, ABB, ABA, அதுக்கப்புறமா 4A இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். கரெக்டா? புரியுதா? சோ நான் இந்த எதுக்கு இந்த டீடைலா எழுதுறேன் அப்படின்னா, we have to create something like this. நல்லா புரிஞ்சுங்க. we have to create something like this for this problem. புரியுதா? இது உங்களுக்கு இப்ப வந்து ரொம்ப இது ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தாச்சு. சோ இந்த மாதிரி ஒரு W கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு L கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு W கிரியேட் பண்றது உங்களுக்கு ஈஸி. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. ரைட்? சோ இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சார் கிரியேட் பண்றதுங்கிறதுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். இப்ப அது மூலமா போவோம். ஓகேவா? சோ நான் இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி தர்றேன். நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு இதை ஃபுல்லா எழுதிக்கிங்க. அடுத்தது நம்ம போலாம். ஓகே, ரைட். இப்ப என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க திருப்பி ஒரு தடவை நான் ரீஐட்ரேட் பண்றேன். L is equal to a power n such that n greater than or equal to 4 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? அப்ப
மினிமம் வேல்யூ என்னோட மினிமம் வேல்யூ என்ன? மினிமம் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப கண்டிப்பா மினிமம் வேல்யூ என்னது 4. மினிமம் வேல்யூ 4ல இருந்து இது என்ன ஆயிட்டே இருக்கும்? 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 மீன்ஸ் 4 5 6 7 8 9 10 அப் டு எது வரைக்கும் போகும்? இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். கிளியரா என்னோட மினிமம் வேல்யூ என்னது 4 5 6 அப் டு என்ன வரைக்கும் போகுது? மினிமம் சாரி மேக்ஸிமம் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்ப L ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா L இஸ் ஈக்குவல் டு a power n such that n greater than or equal to 4 னு கொடுத்துட்டான்னா possible w என்ன எழுதலாம்னு பாத்தீங்கன்னா w equal to set of strings is equal to a power 4 a power 5 a power 6 and it goes on infinite and it goes on infinite. தெளிவா புரியுதா? நம்ம என்ன பண்ணிருக்கோம் மினிமம் வேல்யூ என்னது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 னு கொடுத்தாலும் மினிமம் வேல்யூ என்னதான் சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும்? 4 தான் சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். 4 5 6 அப் டு இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். அதனால W பாசிபிலிட்டி என்ன சொல்லலாம்? a பவர் 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், அண்ட் சோ ஆன் போயிட்டே இருக்கலாம். எப்பவுமே நான் இப்ப சொல்ற ஒரு தம்ப் ரூல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களோட Wல மினிமம் என்ன இருக்கோ அதுக்கான DFA தான் நீங்க ஃபர்ஸ்ட் வரையணும். ஓகேவா? அப்ப உங்களோட DFA-வை ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்காக வரைய போறீங்கன்னா a பவர் 4க்காக வரைய போறீங்க. a பவர் 4னா என்ன? a இந்த 4 ஏவும் நீங்க அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? இதுல சிக்மா ஈக்குவல் டு எதுவுமே கொடுக்கல, ஏங்கிறது மட்டும்தான் லாங்குவேஜ்ல இருக்கு. அதனால நான் சிக்மா ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துப்பேன், டிஃபால்ட்டா என்னன்னு எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு ஆல்பபெட் கொடுத்துட்டான். சரியா? அப்ப சிக்மா ஈக்குவல் டு என்னது? a கொடுத்துட்டான். ஓகேவா? இப்ப 4 ஏவை நீங்க அக்செப்ட் பண்ணணும். அப்ப மினிமம் 4 ஏ இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டேட் ஒரு ஏ Q1 வருது. உங்களுக்கு தேவை 4 ஏ. எவ்வளவு ஏ தான் வந்திருக்கு? நல்லா பாருங்க. உங்களுக்கு தேவை எத்தனை ஏ? 4 ஏ. எவ்வளவு ஏ தான் வந்திருக்கு? ஒரு ஏ. இத ஃபைனல் ஸ்டேட்டா போடலாமா? ஃபைனல் ஸ்டேட்டா போட்டா ஒரு ஏவோட அக்செப்ட் பண்ணிடுவீங்க. ஒரு ஏவோட அக்செப்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஃபைனல் ஸ்டேட்டா போடலாமா? போடக்கூடாது. போட்டா ஒரு ஏவோட அக்செப்ட் பண்ணுவீங்க. பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதனால அதை போடக்கூடாது. ரைட்டா? அப்ப ஒரு ஏ முடிஞ்சிருச்சு. ஒரு ஏ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஏவை கையில் எடுக்க போறோம். நல்லா பாருங்க. அடுத்த ஏ எடுக்கும். அப்ப Q1ல இருந்து இன்னொரு ஏவை எடுத்து Q2. ஓகேவா? இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. இப்ப பாருங்க எத்தனை ஏ வந்துருச்சு? ஏ 2 ஏ வந்துருச்சு. ஏ வந்துருச்சு. ஸ்டாப் பண்ணலாமா? ஸ்டாப் பண்ணக்கூடாது. மினிமம் எனக்கு எவ்வளவு வேணும்? 4 வேணும். ஸ்டாப் பண்ணக்கூடாது. ப்ரொசீட் ஆகுங்க. ஏ முடிஞ்சிருச்சு. ப்ரொசீட் ஆகுங்க. இன்னொரு ஏ எனக்கு Q3 வந்துருச்சு. ஏ 3 ஏ வந்துருச்சு. ஆனா எனக்கு எத்தனை ஏ தேவை? 4 ஏ தேவை. ஏ 3 ஏ வந்துருச்சு. எனக்கு எத்தனை ஏ தேவை? 4 ஏ தேவை. இப்ப 4 ஏ வந்துருச்சு. Q4ல இருக்கிறேன். நல்லா கவனிங்க. 4 ஏ வந்துருச்சு. Q4ல இருக்கிறேன். ஏ 4 வந்துருச்சு. Q4ல இருக்கிறேன். நான் இப்ப Q4 ஃபைனல் ஸ்டேட்டா போட்டுடலாமா? போடக்கூடாது? கண்டிப்பா போட்டலாம்ல. a பவர் 4 அக்செப்டட் தானே? 4னா அக்செப்டட் தானே? a பவர் 4 அக்செப்டட் தானே? 4 ஏ வந்து அக்செப்டட் தானே? போடுங்க. ஃபைனல் ஸ்டேட்டா போடுங்க. அப்ப 4 ஏவை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அப்ப DFA கிரியேட் பண்ணும்போது W is equal to a பவர் 4 ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது யாரை ஓகே பண்ணணும்? a பவர் 5 a பவர் 6 அது மாதிரி அது வந்துகிட்டே இருந்தா நம்ம ஓகே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஓகே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப 4 முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு ஏ வந்தாலோ, ஒன்றுக்கு மேற்பட்ட ஏ வந்தாலோ, சொல்றது புரிஞ்சுங்க. 4 ஏ கம்பல்சரி வரணும். நல்லா பாருங்க. 4 ஏ கம்பல்சரி வரணும். வந்துருச்சுன்னா அதுக்கு மேல எத்தனை ஏ வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கரெக்ட் தானே? அப்ப என்ன பண்ணலாம்? எவ்வளவு வேணா வாங்கடான்னு என்ன சொல்லலாம்? லூப் போடலாமா? சார் a பவர் 5 வேலை செய்யுமா சார்? பாருங்க. ஏ இதுல ஒரு ஏ. அப்ப a பவர் 5 வேலை செய்யும். ஏ இதுல 2 ஏ பவர் 6 வேலை செய்யும். இதுல 4 ஏ பவர் 10னா இதுல 4, இதுல 6 தடவை லூப். a பவர் 10 வேலை செய்யும். எது கொடுத்தாலும் வேலை செய்யும். சொல்றது புரியுதா? இவ்வளவுதாங்க கான்செப்ட். அப்ப மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது? ஸ்டேட் 1, ஸ்டேட் 2, ஸ்டேட் 3, ஸ்டேட் 4, ஸ்டேட் 5. சோ டோட்டலா எனக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் தேவைப்படுது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்குன்னா I need 5 states. To solve this problem. ஓகேவா? தெளிவா புரிஞ்சிருச்சா?
பொறுமையா பாஸ் பண்ணிக்கங்க, நிதானமா எழுதிங்க. இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அதை நீங்க எப்படி செய்றீங்கன்னு நம்ம செக் பண்ணலாம். சரியா? சரியா? ஓகே. பாஸ் பண்ணிக்கங்க, எழுதிங்க. நீங்க முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு திருப்பி இதே கான்செப்ட்ல வேற ஒரு ப்ராப்ளத்தை போடுறேன். ஓகேவா? So listen carefully. Now I'm changing the question. Slightly I'm changing the question. L is equal to a power n such that n greater than 4. n greater than 4 அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்ப W எழுதுனீங்கன்னா மினிமம் வேல்யூ எவ்வளோ? மினிமம் வேல்யூ எவ்வளோ? 4 வருமா 5 வருமா? greater than 4, not greater than equal to 4. greater than 4 யார் வருவா? கண்டிப்பா 5 தான் வரும். 5 தான் வரும். அப்ப இங்க ஸ்ட்ரிங் எங்க ஸ்டார்ட் ஆகும்? a பவர் 5, a பவர் 6, a பவர் 7 and so on infinite வரைக்கும் போகுமா? and so on infinite வரைக்கும் போகுமா? இப்ப DFA வரைய சொல்றாங்களா? DFA யாருக்கு வரைய சொல்றாங்க? W is equal to a பவர் 5, a பவர் 6, a பவர் 7 and so onக்கு வரைய சொல்றாங்க. இன்ஃபைனைட்டா இருக்கு. a பவர் 5, 6, 7 இன்ஃபைனைட்டா இருக்கு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சிக்மாவோட வேல்யூ என்ன சொல்லிட்டா? a மட்டும் சொல்லிட்டா. சிக்மாவோட வேல்யூ என்ன சொல்லிட்டா? a மட்டும் சொல்லிட்டா. போடலாமா? மினிமம் a பவர் 5. a பவர் 5 என்ன அர்த்தம்? a 5a வர வைக்கணும். 5a வர வைக்கணும். அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே q0 ஒரு a not accepted. One second. ஒரு a not accepted. q1 ல இருந்து இன்னொரு a q2 not accepted. எத்தனை தான் வந்திருக்கு? 2 தான் வந்திருக்கு. q2 ல இருந்து இன்னொரு a not accepted. 1 2 3 தான் வந்திருக்கு. எனக்கு இன்னும் 2 வேணும். so q3 ல இருந்து இன்னொரு a q4 not accepted. q4 ல இருந்து இன்னொரு a q5 1 2 3 4 5 1 2 3 4 5 accepted. புரியுதா? greater than 4 அப்படின்னா எத்தனை ஸ்டேட் தேவைப்படுது? S1, S2, S3, S4, S5, S6. எனக்கு 6 ஸ்டேட்ஸ் தேவைப்படுது. ப்ராப்ளத்தை இதோட முடிச்சிட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா நான் a பவர் 5 மட்டும் தான் அக்செப்ட் பண்றதுக்கு போட்டிருங்க. எனக்கு a பவர் 5 அக்செப்ட் ஆகணும், a பவர் 6 அக்செப்ட் ஆகணும், a பவர் 7 அக்செப்ட் ஆகணும், a பவர் 5க்கு மேல எது வந்தாலும் அக்செப்ட் ஆகணும். அப்ப நான் லூப்பை போடணும். லூப்பை கொண்டு போய் a பவர் 5ல போடணும். ப்ராப்ளம் ஓவர். ரைட்டா? ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சு போச்சா? ஒரு ஹேக் சொல்லவா? இப்ப நல்லா கவனிங்க. நோட்டு போட்டுங்க. கொஸ்டின் கேக்குறான். L is equal to a power n such that n greater than or equal to 4 அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 5 ஸ்டேட்ஸ் வந்துச்சு. கொஸ்டின் கேக்குறான் L is equal to a power n such that n greater than 4 அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்டேட்ஸ் வந்துச்சு? 6 ஸ்டேட்ஸ் வந்துச்சு. இப்ப நான் ஜெனரலைஸ் பண்றேன் பாருங்க. greater than or equal to 4 னா 5 ஸ்டேட்ஸ். அப்ப greater than or equal to னா என்ன கொடுத்திருக்கானோ என்னோட வேல்யூ +1 ஸ்டேட் இஸ் தி ஆன்சர். equal to மீன்ஸ் +1. equal to கொடுக்கலன்னா n பிளஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? ஈக்குவல் டு கொடுத்திருந்தா 4 கொடுத்திருந்தா 5 ஸ்டேட்ஸ், ஈக்குவல் டு கொடுக்கல அப்படின்னா என்ன ஸ்டேட்ஸ் அப்படிங்கறத நீங்க போடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஹோம்வொர்க் கொஸ்டின் கொடுக்குறேன். அது என்ன வருங்கிறத செக் பண்ணுங்க. L is equal to a power n such that n greater than or equal to 10. ஓகேவா? இந்த கொஸ்டின் கேட்டான்னா நீங்க சால்வ் பண்ண தேவையில்ல. பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணலாம். சொல்றத புரிஞ்சுங்க. நீங்க சால்வ் பண்ண தேவையில்ல. நான் சொன்ன இந்த 2 நோட்டும் புரிஞ்சிச்சுன்னா பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட என்ன வரும்? This is question 1 for you. This is question 2 for you. ஓகேவா? இது ரெண்டுமே உங்களால சால்வ் பண்ண முடியும். எப்படி ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துட்டு அதை ஜெனரலைஸ் பண்ணி போறது அப்படிங்கறது இந்த வீடியோல டீடைல்டா, வெரி டீடைல்டா சொல்லியிருக்கோம். உங்களால பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி தெரிந்தால் பார்த்தே சால்வ் பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கோம். I believe that you like this video. Please share your feedback through comment and subscribe to our channel. Thank you so much, my dear friends.